ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா வாக்கு கொடுத்தேனா அது ஒருபோதும் தப்பாக போகாதுன்னு உனக்கு தெரியும் அல்லவா? இதோ இப்போது உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உன் கண்ணீரை தொடச்சி காணாமல் போக செய்து உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமா இந்த சாயப்பா உன்னை வாழ வைக்க போகிறேன். உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை சிறப்பாக உன் விருப்பப்படி செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நிச்சயமாக உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ எதிர்பார்த்ததெல்லாம் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடந்து நீண்ட காலம் நீ நிம்மதி பெருமூச்சு விட்டு வாழ போகிற. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காக எல்லா விஷயங்களும் இனி சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் நம்பிக்கை எதன் மீது இருக்கிறதோ அது அனைத்தையும் நல்ல முறையில் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து உன்னை சூழ முயற்சி செய்த இருட்களையெல்லாம் பின்னுக்கு தள்ள போகிறேன். சாய்ராம் சாய்ராம்னு என் பெயரை சொல்லும் உனக்கு நீ நினச்சது போலவே உன் வாழ்க்கை மாறப்போகுது. உன் மனசில் ஒரு அமைதியை கொடுத்து என் அருளால் உனக்கான வெற்றிகளையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். தோல்வி அடைஞ்சாலும் நீ துவண்டு போகக்கூடாது. உன்னை தூக்கிவிட இந்த சாயப்பா இருப்பேன். என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற. அடுத்தவங்க மேலே பழி போடுறது சுலபம், ஆனால் அதே பழியை யாராவது உன் மேலே போடும்போது அது உனக்கு எவ்வளவு வலியையும் வேதனையும் கொடுக்கும்னு யோசி. தேவையில்லாமல் யார் மீதும் பழி போடாதே, யாரையும் குறை சொல்லாதே. இந்த ஜென்மத்தில் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை தான், ஆனால் உன்னுடைய முன்ஜென்ம கர்ம வினை ஒன்று தான் இப்போது உன்னை இந்த அளவுக்கு பாடாப்படுத்தி பேச வைக்குது, உன் வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குது. அதனால தான் உன் கஷ்டங்கள்லேருந்தும் பிரச்சனைகள்லேருந்தும் உன்னை மீட்டெடுக்க இந்த சாயப்பா வந்திருக்கேன். இன்றைக்கி நான் சொல்கிறத நம்பிக்கையோடு நீ கேட்டினா எல்லா விஷயங்களும் இனிமேல் உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். என்னை நம்பும் உனக்கு உன் மன பாரத்தை எல்லாம் நான் ஏந்தி கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருவேன். இனி எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கும்னு நம்பு. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ மனம் உருகி அழுது வருத்தப்பட்டு கேட்ட அத்தனை விஷயங்களையும் இனி சரியான நேரத்தில் நான் சிறப்பாக முடித்து கொடுத்துட்றேன். உனக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லமே. சில பேர் அவங்க இஷ்டத்துக்கு உன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவங்க நினச்ச காரியம்லாம் முடிஞ்ச பிறகு உன்னை சாதாரணமாக கிள்ளு கீரையாக தூக்கி எறிகிறத நான் பார்த்தேன். கொஞ்சம் கவனமாக இரு. யாருக்கு உதவி செய்கிறதா இருந்தாலும் அது ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. யாரையும் நம்பி எந்த விஷயத்திலும் இறங்கி நீ பிரச்சனையில் மாட்டிக்கல வேண்டாம். எல்லாருக்கும் நல்லதை செய்யலாம், ஆனால் ஏமாளியாக இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை முழுசாக நம்பி நீ பெருசாக ஏமாந்து போயிடாதே. நீ ஜெயிக்கும்போது வெற்றி பெறும்போது உன் கூடவே நிற்கிறவங்க நீ தோற்று போனினா உன்னை கைவிட்டு விலகி போயிடுவாங்க. அதனால் உன் கூட இருக்க மனிதர்களிடம் ரொம்ப கவனமாக இரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும், எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, யாரிடம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. நான் அடிக்கடி உன்னை எச்சரிக்கை செய்கிறதுக்கு காரணமே நீ எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான். வாழ்க்கை வேகமாக போனாலும் உனக்கான வளர்ச்சி கண்டிப்பாக கிடைச்சே தீரும். உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் இறுக்கமாக பிடிச்சிக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் மனக்கவலைகளை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ செஞ்ச புண்ணியத்துக்கான பலனை அனுபவிக்க தயாராகு. இந்த நாள் நிச்சயம் உனக்கான அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும். என் அருளால் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உனக்கு தேவையானதையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். யாரிடமும் போய் இனிமேல் நீ எதுக்காகவும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. உனக்கான காலம் வந்துருச்சு. உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன்னை நிறைவாக நிம்மதியாக நான் வாழ வைக்க போகிறேன். உன் கடன் சுமை கஷ்டங்கள் என அனைத்தும் குறையும்படி செய்து உனக்கு நிரந்தர வருமானமும் நிம்மதியும் உண்டாகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். விதி ஒரு கதவை முடிச்சுனா நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கும் அல்லவா? அதே போல்
உன்னை வீழ்த்த நினைக்கிற விதியை முறியடிச்சு உனக்கான சந்தோஷத்தையும் நல்லதையும் நான் நடத்தி கொடுக்கிறேன். உன் கனவுகளை நனவாக்கி நீ செய்யும் முயற்சிகளிலும் வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எந்த பிரச்சனையை பெருசாக நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அது அனைத்தும் தூசி போல காணாமல் போக போகுது. என்னை வழிபடும் உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை நான் கொடுத்துருவேன். ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில் வந்து போகத்தான் செய்யும். அதை பார்த்து நீ பயம் கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ செயல்படும் போது கண்டிப்பாக உன் சங்கடங்கள் சரியாயிடும். பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. பேசுவதை தப்பாக புரிஞ்சுக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு இல்லை. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து கவனமாக பேசினா போதும். இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்வேன். இனிமேலும் எந்த பிரச்சனைகள் வர முடியாதபடியும் நான் உன்னை காப்பாற்றுறேன் செல்லவே. பல பிரச்சனைகளால் உடலும் மனசும் சோர்ந்து போயிருக்கிற உனக்கு அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்துட்டேன். உன் வேதனையும் தனிமையும் போக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். உன் நல்ல மனசால் நீ எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருக்க. ஆனால் அதை புரிஞ்சுக்காம இன்னும் உன்னை யாரெல்லாம் காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அவர்களுக்கு நல்ல மன மாற்றத்தை கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த நன்மைகளும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும்படி செஞ்சு உன் நிலைமையை உயர்த்துவேன். நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் பதட்டம் அடையாதே. எதை செய்வதாக இருந்தாலும் இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு செஞ்சீனா எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும்படி நான் செய்வேன். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக அமையப்பெறும். குழந்தை இல்லையேன்னு கேட்டவங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை வரத்தையும் கொடுப்பேன். கூடிய சீக்கிரமே திருமண தடைகளை விலக்கி வெற்றிக்கான தடைகளை உடைத்தெறிந்து எல்லாருக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன்கிட்ட யாராவது அவமானமாக நடந்துக்கிட்டாலும் அங்காரமாக நடந்துக்கிட்டாலும் அவர்களுக்கு நான் பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சில பேர் உண்மையை நல்லா பயன்படுத்திக்கிட்டு தூக்கி போட்டு உதாசீனம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா? நீ மனசு கலங்கும் போது கவலை கொள்ளும் போது நான் உனக்காக வராமல் இருந்துட மாட்டேன். தைரியமாயிரு. உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். உன் மனசில் இருக்க பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் இந்த சாயப்பாவே ஒரு நல்ல தீர்வை கொடுத்தே தீருவேன். என் ஆலயத்துக்கு வர முடியாமல் தடங்களாகவே இருக்குதுன்னு கவலைப்பட்ட உனக்கு இப்போதே கையோடு என் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போக நான் வந்திருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. கடினமாக உழைப்பது, எல்லாருக்கும் நன்றி சொல்வது, உன்னாலான முயற்சிகளை செய்வதுன்னு நீ எல்லாமே நல்லதாக தான் செஞ்ச. அப்படி இருந்தும் கூட உன் முயற்சிகளில் உனக்கான வெற்றி மிகப்பெரிய அளவில் கிடைக்கணும் தானே வருத்தப்படுற. கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உனக்கான நல்லது நடக்கும். நீ என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு நிறைய வேலை இருக்கா? கவலைப்படாத. உன் உழைப்பை நம்பக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னை பிரார்த்திப்பது போல உன் கடமைகளையும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. உன் கடமைகளை நீ சரியாக செய்யும்போது, உன் பொறுப்புகளை உணர்ந்து நீ செயல்படும் போது அதற்குரிய பலனை நான் கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன். உன் கூட தான் இந்த சாயப்பா நேற்றும் இருந்தேன், இன்னைக்கும் இருக்கேன், நாளைக்கும் இருப்பேன். என்னுடைய துணை உனக்கு என்றும் எப்போதும் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாமே செல்லமே. நீ கேட்டது கிடைக்குமோ கிடைக்காதோன்ற சந்தேகமே உனக்கு வேண்டாம். சரியான நேரத்தில் கண்டிப்பாக நான் உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். சில நிகழ்வுகள் எப்படி நடந்தாலும் அதை யோசித்து நீ வருத்தப்பட வேணாம். அனைத்தையும் சரி செய்ய நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன்னை மறந்துட்டேன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்க வேணாம். இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்லமே. மாயை உன்னை வாழ்த்துதே, சோம்பல் உன்னை சூழ்ந்து நிற்கிறேன்னு சொல்லி வருத்தப்படாத. இந்த சாயப்பாவின் நாமத்தை சொன்னினா அத்தனை துன்பங்களும் விலகி போய் உனக்கான இன்பம் மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். உன்னுடைய வேலையை மட்டும் தொடர்ந்து செய். எதுக்காகவும் கவலைப்படுவதோ பயப்படுவதோ வேண்டாம்.
உன் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை நான் உன் கைகள்லையே கொண்டு வந்து சேர்த்துடுறேன்.